வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 39. இன்னைக்கு எங்க வந்திருக்க பார்த்தோம்னா நம்ம ராமூர்த்தி அண்ணாவோட பொரியல் தட்டு காட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பொரியல் தட்டு காட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணாட்ட கேட்க போறோம். அதுக்கான தீர்வை நம்ம தரப்போறோம். அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன பிரச்சனை இருக்குங்கண்ணா? அது முரணெல்லாம் விழுந்திருக்கு, கொஞ்சம் வெள்ளையா அடிச்சிருக்கு. மரணம் எல்லாம் வந்திருக்குங்களா? ஆனா அந்த முரணை விழுகிறது காரணம் வந்து ஓவர் ஹீட்டுங்கண்ணா. இன்னொன்று வந்து இந்த பேனால வருதுங்கண்ணா. அந்த பேனுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இமிடாக்ளோபிரைட்னு ஒரு மருந்து இருக்குண்ணா. அது ஒரு டேங்க் 25 மில்லி வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கனாலே நல்ல முறையில் உங்களுக்கு பெயின் கண்ட்ரோல் ஆயிருங்கண்ணா. இன்னொன்று வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த growth இருக்குண்ணா, அந்த முரணை அடிச்சு நீங்கிறது எப்படின்னா, அந்த முரணை நீங்கிறது என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் உரம், பாஸ்பரஸ் உரம், யூரியா உரம் அதை நீங்க கீழே கொடுத்தீங்கனாலே நல்ல முறையில் உங்களுக்கு இது வருங்கண்ணா. சரிங்களா? இப்போ இதுக்கான தீர்வு இது மட்டும்தாங்கண்ணா. நீங்க உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்கண்ணா. எங்களை பத்தினா நாங்க இவ ஸ்கூலுக்கு போவான். சரிங்கண்ணா. காலையில காலேஜ் போயிட்டு காலேஜ் தான் படிக்கீங்களா? ஈவினிங் வந்து ஆடு வளர்ப்போம். சரிங்கண்ணா. கோழி பாத்துக்குவோம். சரிங்கண்ணா. ஆடு இதுல எல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா சாணியெல்லாம் வளைச்சு போட்டு சரிங்கண்ணா பாத்துட்டு இருப்போம். சரிங்கண்ணா. தம்பி ஏதோ சொல்ல விரும்புறாரு, தம்பி சொல்லுங்க. இப்ப வந்து எல்லாரும் ஐடி அது இதுன்னு ஓடிடுறாங்க. சரி தம்பி. ஆனா கடைசியில விவசாயம் தான் சாப்பாடு போறோம், அதை யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி நீங்க அடுத்து வந்து ஐடிக்கு போறீங்களா இல்ல விவசாயம் பண்ண? விவசாயம் தான் பண்ணுவேன். விவசாயம் அடுத்த தலைமுறையா நீங்க வரீங்க பாருங்க. இந்த அடுத்த தலைமுறை ஐடிக்கு போகாம விவசாயத்துக்கு வர அவ்வளவு விரும்புது. விவசாயத்தை யார் காப்பாத்துவா? நம்ம தான் காப்பாற்றணும். அவ்வளவுதான், நம்ம தான் காப்பாற்றணும். யாரோ யாரோ நீ யாரோ